ये जो ज्ञान आई एम अ लाइफ, जो बंदा अपने जीवन को फील करना शुरू कर रहा है, अपने जीवन को जानना शुरू कर रहा है, वो बंदा हर एक प्रॉब्लम को, इस दुनिया में आने वाले प्रॉब्लम को आसानी से ठीक कर सकता है। எந்த ஒரு மனிதன் எனக்குள் ஜீவன் இருக்கிறது, நான் தான் அந்த ஜீவன், ஜீவனை குறித்த ஞானத்தை எந்த ஒரு மனிதன் அறிய ஆரம்பிக்கிறானோ, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மிகவும் லகுவாக அவன் கடந்து சென்று விடுவான். जो बंदा बॉडी, मैं एक बॉडी हूं, इसी थॉट में फंसा हुआ है, वो हर एक प्रॉब्लम को लेके इतना ज्यादा सोच में पड़ेगा, सोच में डूब जाएगा, उसका हृदय बिल्कुल डर से, एंग्जाइटी से भर जाएगा, वो बंदा घबरा जाएगा वो। ஒரு மனிதன் நான் சரீரம் என்பதை அவன் உணர உணர, அவனுக்குள் அவனுக்கிட்ட வர எல்லா பிரச்சனைகளையும் மிகவும் ரொம்ப கஷ்டமாகவும், அதிலே மூழ்கி அவன் ரொம்ப வாழ்க்கைய இழந்துருவான். So the more you have, the more of knowing that you are a life, not a body, makes you free from all kind of fear and anxiety of this life. நீங்க உங்க வாழ்க்கையில ஜீவனை குறித்ததான ஞானத்தை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்போது, சரீரத்தை குறித்து அல்ல, சரீரத்தை குறித்ததை விட ஜீவனை நீங்க அதிகமா நீங்க அறிய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்போது, நீங்கள் எல்லாவற்றிலுமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். बचपन से आज तक आपने बहुत सारे, आपके लाइफ में बहुत सारे प्रॉब्लम को फेस किया, वो सारे प्रॉब्लम कैसे आपके जिंदगी से दूर हो गया? किसने आपको वो प्रॉब्लम से बाहर लेके आया? आपके अंदर जो जीवन है, वो जीवन में वो ताकत है आपके जीवन में आने वाले हर एक प्रॉब्लम को दूर करने की। உங்க வாழ்க்கையில நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் எப்படி உங்களை விட்டு போச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடியதான வல்லமை அதற்கு இருக்கிறது. इसीलिए बाइबल कहता है, कुलुस्सी की किताब अध्याय 3, அதனாலதான் कुलुस्सी கொலோசியர் 3வது அதிகாரம் कुलुस्सी अध्याय 3 वचन 3 पढ़े अभी। 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் हम्म நீங்கள் மரித்தீர்கள், हम्म உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட हम्म தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. हम्म हम्म நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, हम्म நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். हम्म। क्या लिखा है यहाँ पे? आपका जीवन मसीह के साथ परमेश्वर में छुपा हुआ है। இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. मैं क्यों कहता हूं योर लाइफ, जो जीवन इस शरीर को चलाता है, जीवन नहीं है तो ये शरीर नहीं चल पाएगा, ये शरीर काम नहीं कर सकता है। நான் ஏன் உங்கள நான் ஜீவன்னு சொல்றேன்னா, இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இல்லன்னா, இந்த சரீரம் செயல்பட முடியாது. सो ये जीवन इस शरीर को चला रहा है, ये जीवन, जो जीवन इस शरीर को चला रहा है, वो जीवन मसीह के साथ परमेश्वर के अंदर छुपा हुआ है। உங்களுக்குள் இருக்கிற இந்த ஜீவன், உங்கள் சரீரத்தை இயக்குகிற இந்த ஜீவனானது, கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் அது மறைந்திருக்கிற ஜீவன். So your life is not an ordinary thing in this earth. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் வந்து இது ஒரு சாதாரணமானது அல்ல. It has all the power in it. அதுக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்கிறது. आपके जीवन में फाइनेंशियल प्रॉब्लम आप देख रहे हैं ना? உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற பொருளாதார நெருக்கடி பார்க்கிறீங்களா? ये तो इस जीवन के लिए कुछ भी नहीं है। இந்த ஜீவனுக்கு இது ஒன்றுமே இல்லை. आप आपकी लाइफ में जो कुछ भी प्रॉब्लम्स आपके साथ सामना कर रहे हैं हर एक दिन, ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபேஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ये तो कुछ भी नहीं है। அந்த ஜீவனுக்கு அது ஒன்றுமே இல்லை. क्योंकि लाइफ इस जिस दिन इस दुनिया में आप आया, आपका जीवन के साथ मसीह है, और वो मसीह आपके जीवन को परमेश्वर के अंदर छुपा के रखा है। நீங்க இந்த உலகத்துக்கு நீங்க எப்ப வந்தீங்களோ, அந்த ஜீவன் அது உங்களுக்குள் இருக்கிறது. அது எப்பேர்ப்பட்ட ஜீவன்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. सो इसीलिए अगले वचन पौलुस लिख रहा है,
तो हमारा 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 जीवन, मसीह हमारा जीवन है। அதனால தான் 4வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. Hmm. The life that is in you is Christ. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் கிறிஸ்து. The life that is in you is Christ. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவனானவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். The life that you are carrying in you is Christ. ये जो ज्ञान जो मैं अभी स्वीकार रहा हूं, ये बहुत ही गहरी ज्ञान है, ये बहुत ही गहरी बात है। நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுக்கிற இந்த சத்தியம் மிகவும் ஆழமானது. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். So इसीलिए पौलुस लिखता है इफिसियों के किताब में, मसीह का जो गुप्त रहस्य मैं जानता हूं, who is Christ is the mystery and I know that mystery. அததான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை குறித்ததான ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். वचन इफिसियों के किताब अध्याय 3 का 6। எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். இந்த ரகசியம் 5 से पढ़े। அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. मसीह जो क्राइस्ट इज अ मिस्ट्री। கிறிஸ்து என்பது ஒரு ரகசியம். मसीह is a mystery. கிறிஸ்துவானவர் அவர் ரகசியமாக இருக்கிறார். So वो मिस्ट्री आपके अंदर ही छुपा हुआ है. அந்த ரகசியமானது அது உங்களுக்குள் மறைந்திருக்கிறது. மறைந்திருந்தது. It was there before the creation. உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள் மறைந்திருந்தது. Christ is in you is the gospel. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவானவர் அதுவே சுவிசேஷம். मसीह जो महिमा की आशा है वो तुम में रहता है. மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். So Christ is a mystery and Christ is that life which is you carrying in you. கிறிஸ்துவானவர் ரகசியமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவான அந்த ஜீவனை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். जो जीवन आप में है वो मसीह है. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது கிறிஸ்துவா இருக்கிறார். So इसीलिए पौलुस लिखता है अब तुम्हारा जीवन मसीह में परमेश्वर के अंदर छुपा हुआ है. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. इसको समझना बहुत ही बड़ी ज्ञान है. இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய ஞானமாய் இருக்கிறது. देखो साधारण बातों को समझना आसान है. ஒரு சாதாரணமான காரியத்தை புரிஞ்சு கொள்வது ரொம்ப ஈஸி. If you want to understand the Bible and the spiritual truths, நீங்க ஒரு இந்த வேதத்தையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் उसके लिए एक चीज की जरूरत है. அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. आपकी मन की आंखें खुलना जरूरी है. உங்கள் மனதின் கண்கள் அது திறக்கப்பட்டிருக்க வேண்டும். And it should be enlightened. அது பிரகாசம் அடைந்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். इसलिए पौलुस लिखता है परमेश्वर आपको ज्ञान और समझ की आत्मा दे. इफिसियों की किताब अध्याय 1 का वचन 17 से अगर आप पढ़ के देखेंगे वहां पे पौलुस यही दुआ कर रहा है, परमेश्वर इनको ज्ञान और समझ की आत्मा दे. ஞானத்தையும் தெளிவையும். அதனாலதான் பவுல் சொல்றாரு எபேசியர் 1வது அதிகாரத்திலே அவர் சொல்றாரு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு அருள வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்றார். So ये जो समझ की आत्मा, ज्ञान की आत्मा जिस बंदे के अंदर कार्य कर रहा है, वही बंदा इन सारे गुप्त बातें जो पौलुस लिख रखा तुम्हारे जीवन परमेश्वर के साथ, मसीह के साथ परमेश्वर में छुपा हुआ है, और मसीह की रहस्य, the mystery of Christ,
वो सारे एक बंदा तभी खोल पाएंगे। எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இந்த ஞானம், இந்த அறிவு, புரிந்து கொள்ளக்கூடியதான ஆவி இருக்கிறதோ, அந்த மனிதன் தான் இந்த கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிற இந்த ஜீவனை அவன் புரிந்து கொள்ள முடியும். அத அவன் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில. वही समझ सकते हैं। அவன் தான் புரிஞ்சுக்க முடியும் அத. नहीं है तो उसी बंदे के साथ ही उस बंदे के अंदर ही द रियल गॉस्पेल मिलेगा आपको। அந்த மனுஷன்ட தான் நீங்க பார்க்க முடியும். உண்மையான சுவிசேஷம் எது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். क्योंकि वो बंदा क्रैक कर दिया मसीह की रहस्य को। அவன் கண்டுபிடித்து விட்டான் தேவனுடைய ரகசியம் எதில் இருக்கிறது என்பதை. मसीह की क्राइस्ट क्रिस्तुविन கிறிஸ்துவின் रहस्य। ரகசியத்தை அவன் அறிந்து கொண்டான். तो इसलिए पौलुस यहाँ पे लिखता है, मसीह का जो गुप्त बात को मैं जानता हूं, ये आप लोग जानते हैं। मेरे जो चिट्ठी है वो आपको प्रकट करता है मैं कितना ज्यादा मसीह की गुप्त बातों को मैं खोल दिया। அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன். என்னோட லெட்டர் மூலமா நீங்களும் அத அறிவீங்க அப்படின்னு சொல்றாரு. ये जो मसीह की जो रहस्य को जो बंदा खोल रहा है, वो बंदे को जीवन की रहस्य खुल जाएगा। எந்த ஒரு மனிதன் இந்த ரகசியத்தை அவன் கிறிஸ்துவின் ரகசியம்। கிறிஸ்துவின் ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துகிறானோ, அவன் ஜீவனை வெளிப்படுத்துகிறான் என்று அர்த்தம். जो बंदा मसीह के रहस्य எந்த மனிதன் கிறிஸ்துவின் ரகசியத்தை மூடி இருக்கிற அந்த ரகசியத்தை எந்த மனுஷன் திறக்கிறானோ அவன் தன் ஜீவனின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுவான். வாட் இஸ் லைஃப் அண்ட் ஹவ் இட் ஆக்டிவேட்ஸ் அண்ட் வேர் இட் இஸ், he can understand all kind of truths about life. அவன் வந்து கிறிஸ்துவுடைய ரகசியத்தை அவன் அறியும் பொழுது, அவன் அறிந்திருக்கும் பொழுது, அவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை அவன் வெளிப்படுத்துவான். ஜீவனுக்குள்ளாக இருக்கிற ரகசியத்தையும் அவன் வெளிப்படுத்துவான். जीवन के अंदर क्या क्या है, जीवन कैसे काम कर रहा है, जीवन मसीह के साथ परमेश्वर में छुपा हुआ है। इतनी गहरी तक वो जान सकता है अपनी जीवन के बारे में। ஜீவனை குறித்ததான ரகசியத்தை, அதாவது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்க அந்த ஜீவனை குறித்தும் அவன் அறிந்து கொள்வான். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரிகிறது பேசுறது? So Christ is a mystery and you have ये ज्ञान आपके अंदर बढ़ते 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 जाएगा। मैं कह रहा हूं आपके अंदर मिस्ट्रीज खुलना चालू होगा। கிறிஸ்துவை குறித்ததான ஞானத்தை நீங்கள் அறிய 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 உங்களுக்குள் கிறிஸ்துவை குறித்ததான ரகசியம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். जो सनातन से छुपा हुआ है, எங்க இருந்துனா உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்த அந்த ரகசியம், जो आपके अंदर ही छुपा हुआ था। அது அந்த அந்த ரகசியம் உங்களுக்குள் இருந்ததில்ல, அந்த ரகசியம். सो मैं क्यों ये बातें सिखा रहा हूं, जो बंदे के अंदर ये ज्ञान की आत्मा समझ की आत्मा आके मन की आंखों को खोलता है, इसके बाद ज्ञान की आत्मा समझ की आत्मा आने के बाद मन की आंखें ज्योतिर्मय होता है। இங்க பவுல் எபேசியர் 1வது அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு அருள வேண்டும் என்றும், அடுத்தது பிரகாசமுள்ள அங்க இருந்து அந்த 19, 18 எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, கடைசியாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ये सब जानने के लिए आपको मन की आंखें ज्योतिर्मय होना जरूरी है। இந்த ஞானம், இந்த தெளிவு, இந்த புரிந்து கொள்கிறதான ஆவி, இது எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்குள் திறக்கப்பட வேண்டும். वो हमें बुलाने का मकसद क्या है, हम इस दुनिया में आने का मकसद क्या है। அந்த அந்த 18வது வசனத்திலே தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் ये सब जानने के लिए आपको मन की आंखें ज्योतिर्मय होना जरूरी है। இதெல்லாம் கிடைக்கணும்னா உங்களுடைய மனக்கண்கள் அது பிரகாசம் அடைய வேண்டும், விழிப்படைய வேண்டும். So
अगर आप ये सब के अंदर प्रवेश ही नहीं कर रहे हैं, बस चिंता में डूबे हुए एक ज़िंदगी जी के, बस इसी पे है ना, आपका मन की आँखें नहीं खुला है, बस इसी आँखें खुली हुई है, जिसका ये 2 आँख ही बस खुला हुआ है। मैं कह रहा हूँ वो बंदा ज़िंदगी में कभी चिंता, डर, एंग्ज़ायटी इस दुनिया को लेके जो परेशानी है, इससे कभी बाहर ना आ ही नहीं सकेगा। உங்களுக்குள் இருக்கிற இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படுவதுல ஃபோக்கஸ் பண்ணாம, அது திறக்கப்படாம இருந்துச்சுன்னா, இந்த உலக கவலையிலும், பயத்திலும், பதட்டத்திலும், உலகத்திலே காணப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் நீங்க ஒரு நாளும் நீங்க விடுதலை அடையவே முடியாது. छोटी-सी प्रॉब्लम भी आ जाए, वो आपके दिमाग में इतना बड़ा भूकंप को लेके आएगा, आप उसी पे ही डूब जाओगे। நீங்க சின்ன ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்தாலும், அதிலயே நீங்க மூழ்கி இருப்பீங்க. நீங்க விடுதலை அடைய முடியாது. एक भूकंप आएगा आपके அது अंदर। அங்க அங்க ஒரு பெரிய பூகம்பமே வந்துரும். आपके अंदर आपने जितने बड़े-बड़े महल बना रखे, आपके अंदर पूरा 1 सेकंड में टूट के निकलेगा। அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பூகம்பம் மாரி நீங்க வச்சிருக்கிறது, மலை மாரி வச்சிருக்கிறது ஒரே செகண்ட்ல வெடிக்கும். देन यू विल 1 सेकंड में निराशा में पड़े हुए। நீங்க ஒரு செகண்ட்ல ரொம்ப விரக்தியிலயும், ரொம்ப ஒரு ஏமாற்றத்திலயும் நீங்க உட்கார்ந்துருவீங்க. क्योंकि आप सिर्फ़ बाहर जी रहे हैं। ஏன்னா, நீங்க இந்த உலகம் வெளி தோற்றத்தில வெளிய இந்த நீங்க பார்க்கிற அந்த ஐம்புலன்களையும் நீங்க வாழ்றீங்க. You are living in this reality. நீங்க இந்த உலகத்துல நீங்க பார்க்கிறதுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. Hmm. But whatever that you are reading here in this Ephesians chapter 1 or 3 or Colossi, ये सारे, the reality that is you inside of you. நீங்க இங்க பார்க்கிற எபேசியர் 1வது அதிகாரத்திலே, எபேசியர் 3ல, கொலோசியர் 3ல இதுதான் உங்களுக்குள் இருக்கிறதான ரியல் லைஃப் தான் ரியாலிட்டி. அதான் ஜீவன். There are two realities. One is outer reality, another one is inner reality. உங்களுக்குள்ள உங்கள்ட்ட 2 ரியாலிட்டி இருக்கு. என்னன்னா, அவுட்டர் ரியாலிட்டி வெளி தோற்றத்திலே வருகிற நிஜங்கள், உள்ள இருக்கிற நிஜங்கள். जो बंदा outer reality में ही जी रहा है, वो शारीरिक है. வெளி தோற்றத்துல, வெளி நிஜங்கள்ல வாழ்கிற மனிதன் அவன் மாம்சத்திலே வாழ்கிறான். जो inner reality में जीता है, वो spirituality है. எந்த ஒரு மனிதன் உள்ளே இருக்கிற நிஜங்களிலே, ரியாலிட்டில வாழ்கிறானோ, அவன் ஜீவனிலே, ஆவியிலே வாழ்கிறான். आप कौन सी reality से जुड़े हुए हैं? நீங்க உங்களையே பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் எந்த நிஜங்களிலே வாழ்கிறீர்கள்? इनर रियलिटी वाले की लाइफ इस दुनिया में सिर्फ वो शरीर में रहेंगे, पर वो जिएंगे अंदर स्वर्ग में जिएंगे। यही है आत्मा में जीना, स्वर्ग में जीना। ये है शारीरिक में जीना। सिर्फ उनकी चिंता यहाँ पैसा पे डूबे हुए हैं, प्रमोशन पे जुड़े हुए हैं, इस दुनिया की बातों पे जुड़े हुए हैं, बस इसी पे ही फंसे रहते हैं। உள்ளான நிஜங்களிலே வாழ்கிற மனிதன், அவன் இங்க சரீரம் தான் இருக்கும். ஆனா ஆவியிலே அவன் உன்னதங்களிலே அ வாசம் செய்வான், வாழுவான். ஆனா இந்த மாம்சத்துல வெளி நிஜங்கள்ல வாழுகிற மனிதன், அவனுக்கு வேற எதுவுமே இருக்காது. இந்த பணம், இந்த வெளியுள்ள உலகம், கவலை, பயம் இதுதான் அவனுக்கு நிரப்பும். जो बंदा इनर रियलिटी में जीता है, वो मसीह के साथ स्वर्गीय स्थानों में बैठे रहेगा, उसको उसी जिंदगी को जिएगा। जो बंदा आउटर रियलिटी में जिएगा, वो तो सिर्फ इस दुनिया में उसको कौन क्या बोल रहा है, कौन तारीफ कर रहा है, कौन इसको क्या बोल रहा है, उसी की तारीफ में जिएगा। உள்ளான நிஜங்களில் வாழ்கிற மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காருகிற, அமருகிற, வாழுகிற அனுபவத்தை பெறுவான். ஆனால் வெளி தோற்றங்களிலே வாழ்கிற மனிதன், நிஜங்களிலே வாழ்கிற மனிதன், அவன் மனுஷனுடைய வார்த்தைகளும், மனுஷன் என்ன கௌரவப்படுத்தல, என்ன பார்க்கல, அப்படிப்பட்ட கவலைகளிலே வாழ்ந்து முடித்து விடுவான். जो इनर रियलिटी में जीता है, वो पिता मेरे बारे में क्या सोच रहा है, उसी पे डूबे रहेगा। जो आउटर रियलिटी में जीता है, वो मनुष्य मेरे बारे में क्या सोच रहे हैं, मेरे बारे में क्या बोल रहे हैं, इसी की महत्व देते रहेगा। உள்ளான நிஜங்களிலே வாழ்கிற மனிதன், பிதா என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை வைத்து அவன் வாழுவான். ஆனால் வெளித்தோற்றத்திலே வாழ்கிற மனிதனோ,
இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் என்னை என்ன நினைக்கிறார்கள் அதை வைத்து வாழுவான். तो मैं यही कहना चाहता हूँ, जितना ज़्यादा आप शारीरिक होते हैं, आप आउटर रियलिटी के अंदर ही फँसे रहोगे और हर एक प्रॉब्लम आपके दिमाग में भूकंप लेके आएगा। आप भूकंप पे ही रोज़ आपके लिए भूकंप आएगा। இந்த வெளி தோற்றத்திலே, இந்த வெளி நிஜங்களிலே நீங்க வாழ்வீங்கன்னா, உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிறதான பயங்கள், ஒரு பெரிய பூகம்பம், டெய்லி நீங்க அந்த கஷ்டத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. एवरीडे भूकंप। டெய்லி உங்களுக்கு பூகம்பமா தான் இருக்கும். जो इनर रियलिटी में जीता है, யார் உள் நிஜங்களிலே வாழ்கிறார்களோ, they can manipulate everything that is happening outside. வெளியே தோற்றத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறதான ஒரு தைரியத்தையும், வல்லமையும் அவன் ஜீவனுக்குள் இருக்கிறதே அதை செயல்படுத்துவான். So your life, जो जीवन आप में चल रहा है, वो जीवन में वो ताकत है सारे आपके आउटर प्रॉब्लम को सॉल्व करने का। इसीलिए जीसस जीसस को आप देखो, बाहर की सारे प्रॉब्लम आया, बट उसको अंदर से जीवन से ठीक करते करते जाते रहा। पानी आंधी तूफान आया, दम जा दम गया। So every problems that's arising outside is easily solved by your inner power. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனானது வெளியே காணப்படுகிற சூழ்நிலையை அது மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை படித்தது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, அவர் வெளியே நடைபெற்றதான சூழ்நிலைகள், அவருக்குள் இருந்த ஜீவனிலே அதை மாற்றி அமைத்தார். எப்படின்னா, காற்று, கடலும் அலைகளாலே அளவுபட்ட பொழுது, அதை இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது, மிகுந்த அமைதலாயிற்று என்று பார்க்கிறோம். அதனாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனிலே வாழுங்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor.